This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். தூக்கமே இல்லை. அவசரமாக டெல்லிக்கு போன செந்தில் பாலாஜி அந்த டீமை சந்தித்து ஆலோசனை. என்ன நடந்தது? அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று அவசரமாக டெல்லி சென்றார். இன்று விடியற்காலையில் சென்னை திரும்பியுள்ளார். அவரின் இந்த திடீர் டெல்லி பயணம் பல விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது. நேற்று சட்டசபை முடிந்ததும் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் செந்தில் பாலாஜி. டெல்லியில் நள்ளிரவு வரை ஆலோசித்து வந்துள்ளார். செந்தில் பாலாஜி தூக்கமே இல்லையாம். ஆலோசனை முடிந்த நிலையில் AI 891 TK விமானத்தில் புறப்பட்டு இன்று விடியற்காலை 5:20க்கு சென்னை திரும்பினார். டாஸ்மாக் தொடர்பான அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டினை செந்தில் பாலாஜி மறுத்திருந்தாலும் அதனை திமுக அரசு செந்தில் பாலாஜியும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை, அமைச்சர் முருகன் ஆகியோர் இதனை தீவிரமாக கையில் எடுத்துள்ளனர். அமைச்சர் முருகன் அதை பற்றி வெளியிட்ட அறிக்கையில், தமிழகத்தில் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் துறையில் நடைபெற்றுள்ள பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமலாக்கத்துறையின் அறிக்கையால் ஆடி போயுள்ள திமுக அரசு இது தொடர்பான தகவலை மக்களை சென்றடையாமல் தடுப்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஊழலை தமிழக மக்களிடத்தில் எடுத்து சென்று உண்மையான அம்பலப்படுத்தி வருகிறது நமது தமிழக பாரதிய ஜனநாயக கட்சி. வரலாறு காணாத ஊழல் செய்து பணம் குவித்து அதன் மூலம் அரசியல் செய்யும் வித்தகர்களான கட்சி ஆட்சி கட்டிலில் இருந்து மக்கள் தூக்கி எறியும் வரை நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறியுள்ளார். இப்படிப்பட்ட நிலையில்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று அவசரமாக டெல்லி சென்றார். இன்று விடியற்காலையில் சென்னை திரும்பியுள்ளார். அவரது டெல்லி வருகையை மத்திய உள்துறை உன்னிப்பாக கவனித்துள்ளது. டாஸ்மார்க்கில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ள நிலையில், செந்தில் பாலாஜியின் இந்த டெல்லி சீக்ரெட் பயணம் மேல்மட்டமான கவனம் பெற்றுள்ளது. மேலும் உயர்மட்ட செல்வாக்குள்ள இருவரையும் சந்தித்து விவாதித்துள்ளனர். இந்த நிலையில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இன்று காலையில் டெல்லிக்கு சென்றார். சட்டத்துறை அமைச்சரை கிரிமினல் என்று 2 நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை விமர்சித்த நிலையில், ரகுபதியின் இந்த டெல்லி பயணத்தை முடிச்சு போட்டு அரசியல் ரீதியாக விவாதிப்பதும் நடக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.